இங்க இருந்த எல்லாருமே காட்டுவாசி புலியா மாறக்கூடிய இந்த அற்புத காட்சியை பார்க்க அவளோட காத்துக்கிட்டு இருந்தோம். அப்போ இவங்களும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்தபடி நீங்க இவங்களை இங்க வர சொல்லி கட்டளை இட்டு இருந்தீங்க. ஆனா இவங்க வரவே இல்லையே. ஏன்னா சரியான சந்தர்ப்பத்துக்காக காத்திருந்தாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த காட்டுவாசிய கொல்லணுங்கிறது தான் திட்டமே. வாங்க, நாம இங்கிருந்து போயிடலாம். அப்புறம் இந்த திட்டத்துக்கு ஏத்தபடி நெருப்பை ஏத்தி வச்சிருந்தோம். ஆமா, நான் வேணும்னு கணிச்சுதான் இவங்க வர திசையில வீரர்கள் யாரையுமே நிறுத்தி வைக்கல. ஏன்னா காட்டுவாசியை கொல்ல இவங்க வருவாங்கங்கிறது என்னோட அனுமானம். நினைச்ச மாதிரியே வந்துட்டாங்க. ஆனா இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல. ஏற்கனவே நானும் மகாராஜாவும் மந்திரியாரும் சேர்ந்து இவங்களை பிடிக்கிறதுக்கு அங்க வலை விரிச்சு வச்சிருந்தோம். வந்தாங்க, மாட்டிக்கிட்டாங்க. ஆனா அது நாங்க போதும், நிறுத்துங்க. நீங்க வனத்துக்குள்ள பதுங்கி இருக்கும் போதே எங்க வீரர்கள் உங்களை கண்காணிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. மகாராஜா முன்னாடி நிக்கிறீங்க. அத மனசுல வச்சுக்கிட்டு எல்லா உண்மையையும் சொல்லிடுங்க. உங்களுடைய சதி திட்டம் இப்ப வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. இந்த காட்டுல வனவாசியும் கிடையாது, இந்த புலியும் கிடையாது. சொல்லு லக்கண்ணா, எதுக்காக நீ இந்த மாதிரி பண்ண? மகாராஜா, இது உண்மை இல்ல. நாங்க தப்பு எதுவும். லக்கண்ணா, பொய் சொல்றது பெரிய குற்றம்னு உனக்கே தெரியும்ல. நீ என்ன நினைச்ச? நீ சொன்ன அந்த மனுஷன் புலியா உருமாறுற கதைய நான் கண்மூடித்தனமா நம்பிடுவேன்னு நினைச்சியா? மனுஷங்களை சாப்பிடுற புலிய பிடிக்கிறதுக்கு நான் இவ்வளவு தூரம் வர வேண்டிய அவசியமே இல்ல. இந்த சதிக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை நான் தெரிஞ்சுக்கணும்னு விரும்பினேன். அத பத்தி எனக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணன் தான் சொன்னான். லக்கண்ணா, இப்ப நீயே சொல்லு, நீங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ஆதிவாசியை ஏன் கொல்லணும்னு முயற்சி பண்ணீங்க? சொல்லு லக்கண்ணா, நீங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ஆதிவாசியை ஏன் கொல்ல முயற்சி பண்ணீங்க? மகாராஜா, எங்களோட எண்ணம் காட்டுவாசிகளை கொல்றது கிடையாது. சொல்ல போனா நாங்க அவனை காப்பாத்த தான் முயற்சி பண்ணோம். அதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா? என்ன காரணம்னா, காட்டுப்பகுதியில அந்த புலியோட நடமாட்டம் இருக்கணும்னு. நீ என்ன சொல்ற? லக்கண்ணா, நீயாவே தான் என் முன்னாடி வந்து நின்னு இந்த பிரச்சனையை பத்தி என்கிட்ட சொன்ன. இப்ப அந்த பிரச்சனையே மாத்தி பேசுறது உனக்கு முரண்பாடா தெரியலையா? ஆனா இதுதான் உண்மை மகாராஜா. காடுதான் எங்க வாழ்வாதாரமே. காட்டை சுத்தி நிறைய கிராமங்கள், அதோட அங்க இருக்கிற ஜனங்களும் அதிகமாகிட்டே இருக்காங்க. அதனால காட்டை அழிச்சிட்டு மனுஷங்களுக்காக புது கிராமங்களை விரிவுபடுத்துறாங்க. ஒரு காலத்துல அந்த காட்டுல புலி சிங்கம்லாம் நடமாடிட்டு இருந்துச்சு மகாராஜா. ஆனா இப்ப ஒண்ணு கூட அங்க இல்ல. அந்த காடு கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டே வருது. அதுல புது கிராமங்களை உருவாக்கிறாங்க மகாராஜா. நீங்க எதுக்காக இந்த சதி திட்டத்தை எல்லாம் போட்டீங்க? மகாராஜா, நான் காட்டை காப்பாத்தி பாதுகாக்க நினைச்சேன். அதனால ஊர் மக்கள் மனசுல அந்த புலிய பத்தின பயத்தை உண்டு பண்ணேன். ஏன்னா அப்பதான் அவங்க அந்த இடத்த காலி பண்ணி போவாங்க. அப்பதான் அந்த காட்டுக்கு அவங்களால எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைச்சேன். இருந்தாலும் உங்க பிரச்சனை விஜயநகரத்துடைய அரசவைக்கே வந்துடுச்சு. ஆமா, நான் திட்டம் போட்ட மாதிரியே நீங்களும் இந்த காட்டுக்கு வந்தீங்க. புது குடியிருப்பை பத்தி நான் சொன்ன யோசனைய கைவிடக்கூடாதுன்னு அதுக்காக தான் உங்களையும் நான் நம்ப வச்சேன் மகாராஜா. அதனாலதான் எங்க கூட்டாளிங்களோட சேர்ந்து புலிவேஷம் போட்டு உங்க கூடாரத்துக்கு வர வேண்டியதாயி போச்சு மகாராஜா. அப்படின்னா இதுக்காக தான் அன்னைக்கு ராத்திரி குருதேவரை பணையமா வச்சு புலிய பிடிக்க முயற்சி பண்ணப்போ அவரை காயப்படுத்த நீங்க வந்திருக்கீங்க. ஏன்னா காட்டுவாசியை நாங்க பிடிக்கணும் இல்லையா? ஆனா உங்களுடைய துரதிருஷ்டம், அந்த காட்டுவாசி உங்களுக்கு முன்னாடி இந்த விஷயத்துல முந்திக்கிட்டான். அது மட்டும் இல்லாம அவரை பாதுகாத்திருக்கான். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த மொத்த நாடகத்தையும் நீங்க தான் பண்ணீங்கன்னு தெரியுது. ஆனா இது எல்லாத்தையும் எப்படி பண்ணீங்க? மந்திரியாரே, இது நீங்க நினைக்கிற அளவுக்கு கஷ்டமான விஷயமே இல்ல. புலி மாதிரியே கால் தடங்களை காட்டி அப்புறம் புலி மாதிரியே போலியா கர்ஜன சத்தம் கொடுக்கிறது, இது எல்லாமே சுலபமான ஒரு விஷயம்தான். ஏன் கணிப்பு சரியா இருந்தா புலி மாதிரி உருமுனது நம்ம லக்கண்ணாவோட வேலையா தான் இருக்கணும். என்ன லக்கண்ணா அவர்களே, நான் சொல்றது சரிதானே? சரிதான் ராமகிருஷ்ணா அவர்களே. லக்கண்ணா, நீயும் உன்னோட கூட்டாளிகளும் குற்றம் செஞ்சது என்னவோ உண்மைதான். இந்த கிராமத்து மக்களை நீங்க பயமுறுத்திருக்கிறீங்க, அவங்களை சங்கடப்படுத்திருக்கீங்க. அதனால
நீங்க எல்லாருமே தண்டனைக்குரியவங்க தான். அது உண்மையா இருந்தாலும் அந்த காரியத்துக்கு பின்னாடி ஒரு நல்ல எண்ணம் இருந்தது. நீங்க காடுகளை பாதுகாக்கத்தான் இந்த காரியம் பண்ணிருக்கீங்க. உங்களோட பிரச்சனை என்னன்றது எனக்கு நல்லா புரியுது. காடுகளை பாதுகாக்க வேண்டியது நம்ம எல்லாரோட கடமை. ஆமா மகாராஜா, ரொம்ப சரியா சொன்னீங்க. நான் இன்னைக்கே அறிவிக்கிறேன், மரிப்பட்டியோட காட்டு பகுதி இனி அரசோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கும். அது மட்டும் இல்ல, லக்கண்ணாவை அந்த காட்டு பகுதியோட பாதுகாவலனா நியமிச்சு நான் ஆணையிடுறேன். நாங்க எல்லாரும் நீங்க நியாயமானவர்னு கேள்விப்பட்டிருக்கோம். அது இப்போ உண்மையாயிடுச்சு. நீங்க நியாயத்துக்காக என்ன வேணாலும் செய்வீங்க. நீங்க ஒரு மகான் மகாராஜா. நன்றி மகாராஜா, உங்களை கடவுளா நினைக்கிறோம். மந்திரியாரே, மகாராஜா, மரிப்பட்டியோட காட்டு பகுதியில எத்தனை புது கிராமங்கள் உருவாயிருக்கோ அது எல்லாத்தையும் வேற நல்ல பகுதியா பார்த்து அமைச்சு கொடுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இதுக்கப்புறமா வேற எந்த ஒரு ஊரும் அந்த காட்டு பகுதியில அமையவே கூடாது. சரி மகாராஜா, உங்களோட உத்தரவு முழுமையா நிறைவேற்றப்படும் மகாராஜா. உங்களுக்கு கவலை வேண்டாம். மகாராஜா அவர்கள் வாழ்க! மகாராஜா அவர்கள் வாழ்க! மகாராஜா அவர்கள் வாழ்க! மகாராஜா அவர்கள் வாழ்க! இனி நீங்க எல்லாரும் கவலையே இல்லாம கிளம்புங்க. மகா மந்திரியார் எப்பவுமே உங்க கூட தொடர்புலயே இருப்பாரு. அப்புறம் இது சம்பந்தப்பட்ட வேலையை உடனே ஆரம்பிங்க. இன்னொரு முறை மனசார நன்றி சொல்லிக்கிறேன். குருதேவா, நீங்க சொன்னதை வச்சு பார்த்தா உங்க சாதுரியத்தால தான் உங்களை புலி தூக்கிட்டு போச்சுன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் அது ஒரு காட்டுவாசியா உருமாறிச்சுன்னு சொன்னீங்க. ஆனா நீங்க தான் உங்க மந்திர சக்தியால அதை பிடிச்சிட்டீங்கல்ல. ஆனா இந்த காட்டுவாசிய பார்த்தா நல்லவனா தெரியறான். அப்புறம் காட்டுல எந்த புலியுமே இல்ல. அது வந்து நேத்து ராத்திரி காட்டுல எல்லா தீப்பந்தங்களும் அணைஞ்சு போச்சு. நாலா பக்கமும் இருட்டா இருந்ததா, அந்த இருட்டுல என்னால சரியா பார்க்க முடியல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நான் நல்லா அசந்து தூங்கிட்டேன். அப்படி தூங்கும்போது தான் நான் இப்படி ஒரு கனவை கண்டிருக்கணும்னு நினைக்கிறேன். காட்டுவாசி புலி மாதிரி உருமாறின கனவு தான் அது. மகாராஜா, அந்த கனவு ரொம்ப தத்ரூபமா இருந்தது. அதனாலதான் கனவுல வந்த விஷயத்த உண்மைன்னு நினைச்சு நான் ஓடி வந்தேன். சரி குருதேவா, என்னால உங்க நிலைமையை புரிஞ்சுக்க முடியுது. ரொம்ப நன்றி. என் நிலைமையை புரிஞ்சுக்கிறது நீங்க ஒருத்தர் மட்டும்தான் மகாராஜா. மகாராஜா, மகாராஜா, அந்த காட்டுவாசி சம்பந்தப்பட்ட உங்களோட முடிவு என்ன மகாராஜா? என்ன கேட்டா அந்த ஆதிவாசியும் நம்மள போலவே மக்களுக்கு நடுவுல வாழ்ந்தா அது அவனுக்கும் நல்ல விதமா இருக்கும்னு எனக்கு தோணுது. என்ன மன்னிக்கணும் மகாராஜா. என்னன்னா அந்த காட்டுவாசி வனத்திலேயே வாழ்ந்து பழகி போயிட்டான். அவனோட வாழ்வாதாரமே அதுதான். ஒருவேளை இந்த இடத்தை விட்டு அவனை அனுப்பிட்டோம்னா அவனால வாழ முடியும்னு தோணல. ஏன் வாழ முடியாது? கண்டிப்பா வாழ முடியும். நான் அவனை வாழ வச்சு காட்டுறேன் மகாராஜா. ஒருவேளை அவனுக்கு நல்ல உணவு, நல்ல உடை, இருப்பிடம் கிடைச்சா இது சாத்தியம்தான் மகாராஜா. குருதேவா, உங்களால இந்த வனத்துல வாழ முடியுமா? என்னாலயா? என்னால எப்படி இந்த வனத்துல வாழ முடியும்? நான் என்ன காட்டுவாசியா? இல்ல குருதேவா, நீங்க கண்டிப்பா ஒரு காட்டுவாசி கிடையாது. ஆனா அவனும் உங்கள மாதிரி கிடையாது. அவன் ஒரு சகஜமான மனுஷன். ஆஹா. நீ சொல்றத நான் ஏத்துக்கிறேன் ராமகிருஷ்ணா. ஆனா சில சமயம் உன்னோட உள்நோக்கத்தை கண்டுபிடிக்க என்னாலேயே முடியல. இருந்தாலும் நீ செஞ்ச வேலையையும் உன்னையும் நான் பாராட்டியே ஆகணும். நீ என்ன கவர்ந்துட்ட. நீ பண்ண இந்த வேலைக்கு கண்டிப்பா உனக்கு பரிசு கொடுத்தே ஆகணும் ராமகிருஷ்ணா. நீயே கேளு, உனக்கு எந்த மாதிரி பரிசு வேணும்ன்றத நீயே கேளு ராமகிருஷ்ணா. மகாராஜா, பரிசா நீங்க எனக்கு கொஞ்ச நாள் விடுமுறை கொடுத்துருங்களேன். ஏன்னா நான் அவை முடிஞ்சது மந்திரியாரே. நாம எல்லாரும் விஜயநகரத்துக்கு திரும்பி போகிறதுக்கு ஏற்பாடுகளை பண்ணுங்க. சரி சரி மகாராஜா. மகாராஜா, என்னோட வேண்டுகோள். குருதேவா, வாங்கல, நாம ரெண்டு பேரும் அப்படியே காட்டை சுத்தி பார்த்துட்டு வரலாம். போலாம் மகாராஜா. போச்சாராமா, உனக்கு இந்த அவமானம் ரொம்ப தேவைதான். உனக்கு என்னமா புரியல? நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் மகாராஜா உனக்கு விடுமுறையை கொடுக்க மாட்டாரு. மகாராஜா, மகாராஜா, அந்த காட்டுவாசி கூண்டுல இருந்து தப்பிச்சு போயிட்டான்.
அம்மா சொல்றாங்க. தெரியும் சாரதா, என்னால புரிஞ்சுக்க முடியுது. இங்க பாருமா, உன் நண்பன் காட்டுக்குள்ள போயிட்டான். அவன் அங்க இருக்கிறதா அவனுக்கு நல்லது. பரிமாறுங்க. நல்லா சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. அடடே, வாங்க 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 வாங்க. வணக்கம். வந்துட்டோம். வணக்கம் பண்டித் ராமகிருஷ்ணா, உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு வழியா நீங்க இந்த விஜயநகரத்திலே மிகப்பெரிய பணக்காரரா மாறிட்டீங்க. மகாராஜாவுக்கு அப்புறம் தான். அது என்னமோ உண்மையா இருக்கலாம். இருந்தாலும் விஜயநகர மக்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நீங்க தானே பெரிய பணக்காரரே. அது மட்டும் இல்லாம எங்களுடைய அந்த கேடுகட்ட பழைய குரு இன்னைக்கு இந்த விஜயநகரத்துல மிக மோசமான ஒரு ஏழையா மாறிட்டாருல்ல. எப்படியோ ஒரு வழியா நம்ம மகாராஜருக்கு அந்த கேடுகட்ட கிழவனை பத்தி எல்லாமே புரிஞ்சு போச்சு. அதனாலதான் இன்னைக்கு அந்த கிழவனை தர்பாரை விட்டு தலைதெறிக்க ஓட விட்டுட்டாரு. அடே நம்பிக்கை துரோகிங்களா, நீங்க உருப்படவே மாட்டீங்கடா. என்கிட்ட பணம் இருக்கும்போது நீங்க என் காலடியிலேயே இருந்தீங்க. இப்போ உங்க சுயரூபத்தை காட்டுறீங்களா? பாவிங்களா, படுபாவிங்களா, நீங்க நாசமா போயிடுவீங்களா. காலம் ரொம்ப சக்தி வாய்ந்தது கனிமணி. இன்னைக்கு ஒருத்தர்கிட்ட பணம் இல்லாம இருக்கலாம், ஆனா நாளைக்கு நிறைய பணம் வந்து சேரலாம். அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது பண்டித ராமகிருஷ்ணா. நாய் வாழ நம்மளால எப்படி நிமித்த முடியாதோ அதே மாதிரிதான் எங்க கஞ்ச பீசனாரி குருநாதரையும் மாத்தவே முடியாது. ஐயோ, இல்ல அவரை பத்தி நீங்க அப்படிலாம் பேசக்கூடாதுங்க. நீங்க 2 பேரும் அவரோட சிஷ்யர்கள் ஆச்சு. அவரை பத்தி நீங்களே இப்படி தப்பா பேசலாமா? அந்த கேடவெல்லாம் ஒரு குரு, அவனுக்கு நாங்க ஒரு சிஷ்யனுங்க. எனக்கு ஏதோ கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. இல்ல சந்தேகம் இல்ல, நான் உறுதியா சொல்றேன். அந்த கேடுகட்ட கிழவை இங்கதான் எங்கேயோ உட்காந்து வெங்காயம் உரிச்சுக்கிட்டு கண்ணீர் மழுக உங்களை பாத்துக்கிட்டு இருக்கான். இவன் சொல்றத நம்புங்க, சந்தேகமே படாதீங்க. அதோ அங்க இருக்கானே, அவனோட துண்டை எடுத்துட்டு பாருங்க. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க. ஆமாமா, எதுக்கு அதெல்லாம் தேவையில்லாம. அதுவும் இல்லாம நான் தான் வரும்போதே விரோதிங்க வயிறை வெடிக்க வைக்கிற மூலிகையை என் கையோடயே கொண்டு வந்திருக்கேன். அப்புறம் என்ன? எங்க பாக்குறீங்களா அந்த அதிசயத்தை? எடுத்துக்கொடுற மணி. எதிரியோட வயிறை வெடிக்க வைக்கிற மூலிகையா? என்ன பண்ணுவது? ஒருவேளை அந்த கேடுகட்ட கிழவை இந்த கூட்டத்துக்குள்ள எங்கேயாவது இருந்தானா, என் கையில இருக்கிற இந்த மூலிகை போய் தானா திறந்துரும். அதுக்கப்புறம் அவன் வயிறு வெடிச்சு செதறிட்டான். அட கடவுளே, அவங்க கிட்ட என் வயித்தை வெடிக்க வைக்கிற மூலிகை இருக்கு. ஏதாவது விபரீதம் நடக்கிறதுக்கு முன்னாடி இங்க இருந்து நான் எப்படியாவது தப்பிச்சு ஓடிடணும். மூடி வச்ச மூலிகை திறந்துருச்சு. மொட்டை தலையன் வயிறு கிழிச்சிருச்சு. இல்ல வாடாமணி, கிழமை எதுக்கு கத்துறான்? என் வயித்தையா வெடிக்க வைக்கிறீங்க உங்களை? ஏண்டா அந்த ராமகிருஷ்ணன் வீட்டுல என்ன வேலை செய்ய வைக்கிறீங்களா? நான் முட்டாளடா உங்களை? எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன்டா. என்ன கொல்லவா பாக்குறீங்க? உங்களுக்கு எவ்வளவு தைரியம்டா? குருஜி, ஒரு நிமிஷம் இருங்க. நாங்க எதுக்கு உங்களை அனாவசியமா கொலை பண்ண நினைக்க போறோம் சொல்லுங்க பாப்போம். எங்களை விட அதிகமா பாதிக்கப்பட்டவங்க எத்தனையோ பேர் இருக்காங்கல்ல. இப்ப நீங்க யாருக்கிட்ட வேலை செய்யறதா சொன்னீங்க? நல்ல கண்ணை திறந்து பாருங்க, உங்க வீட்டுல தான் இருக்கீங்க. அவசரப்பட்டு அடிக்கிறான்டா மணி. கையில ஒழுங்க வச்சு கொத்தோம். இதெல்லாம் கனவா? ஆமா, இது கனவே தான். இது ரொம்ப கெட்ட கனவா இருக்கே. ஐயோ, என் கனவுல நான் என்ன பார்த்தேன் தெரியுமா? நான் ரொம்ப ஏழை ஆயிட்டேன். என்னது குருஜி? ஒருவேளை நீங்க ஏழையாக போறீங்கன்னா அதுக்கு முன்னாடி எங்க சம்பளத்துல நீங்க கொடுத்துருக்க, புரியுதா? முட்டாளுங்களா, நான் எல்லாத்தையுமே இழந்து நிக்கிறேன்டா. அந்த கனவுல நான் வறுமையில வாடுறவனாவும் அந்த பண்டித ராமகிருஷ்ணன் பயங்கர பணக்காரனாவும் இருந்தான்டா. அது மட்டும் இல்லாம நான் முக்காட போட்டுக்கிட்டு அந்த ராமா வீட்டுல எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு இருந்தேன்டா. குருஜி, காலையில வர கனவு நினைவாகன்னு சொல்லுவாங்க. ஆமா குருஜி. முட்டாளுங்களா, இப்படி அபசகுணமா பேசாதீங்கடா.
குருஜி நாங்க பேசுறதெல்லாம் விட்டு தள்ளுங்க. நீங்க கண்ட கனவுதான் உங்களை பழிவாங்க போகுது. உங்களுடைய பரம எதிரியான அந்த பண்டித ராமகிருஷ்ணன் நாளுக்கு நாள் மகாராஜா கிட்ட நல்ல பேர் வாங்கிக்கிட்டு இருக்கா. அதனால பாதிப்பு உங்களுக்கு தான் குருஜி. கூடிய சீக்கிரம் இந்த விஜயநகரத்துல பெரிய பணக்காரரா பண்டிதன் வர போறா. நீங்க கையேந்தி அவங்கிட்ட நிக்க போறீங்க. ஐயோ கடவுளே. குருஜி நான் சொல்றத கேளுங்க. உங்க வேலையை நீங்க இப்பவே காட்ட ஆரம்பிச்சிருங்க, சரியா இருக்கும். நீ என்னடா சொல்ற? அப்படிதான் பொங்கி எழுங்க. பொங்கி எழுங்க குருஜி, உங்களால முடியும். எங்க குருஜி காசை பண்ணுங்க. இப்ப என்ன பண்ணணும்? இப்ப குனிங்க. சொல்லிட்டாருல்ல. எப்படி குனியணும்? இதோ இந்த மாதிரி தான். டேய் அதை எடுத்து விட போடா. எங்களையாட அடிக்கிற மொட்டை தலையா? அப்ப இந்த துண்டை வச்சுக்கங்க குரு. எங்க? இங்க வச்சுக்கங்க குரு. ஆ. அடுத்து என்ன செய்யணும்? இப்ப ரொம்ப பணிவா நீங்க உங்க 2 கைகளையும் ஏந்திக்கிட்டு சொல்லுங்க. என்ன சொல்லணும்னு சொல்லுடா. ரொம்ப பணிவோடு சொல்லணும். எஜமா, நான் உங்களுக்கு என்ன பணிவிட செய்யணும் எஜமா? ஏஜம்மா, நான் உங்களுக்கு என்ன பணிவிட? சொல்லுங்க சொல்லுங்க குரு. குருவே. சொல்லுங்க.